வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை. ஜூலை மாதம் 13ஆம் தேதி. தலைப்பு: அறிவு நிலையில் வேறுபாடுகள். உடல் அறிவு. மனிதனின் அறிவின் தரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். பசி, தாகம், பாலுணர்ச்சி, வேகம் ஆகியவற்றை சமன் செய்து கொள்ளுதல் மட்டும்தான் வாழ்க்கை என்ற அளவில் சில பேருக்கு அறிவு நின்றுவிடும். இதுவே முதல் படி. முன்னோர் சொன்ன அன்னமய கோஷம் இது என்று சொல்லலாம். 2. மன அறிவு. உடல் தேவைகள் நிறைவு பெற்றுவிட்டன என்ற பிறகு அவற்றுக்கப்பால் மனதின் தேவை என ஒன்று வரும். இயற்கை அழகுகளை ரசித்தல், அவற்றை போலி செய்தல் என்ற அளவில் சிலருக்கு அறிவு விரிந்து நிற்கும். இதுவே 2ஆம் பிரிவு. இதனை முன்னோர் சொன்ன மனோமய கோஷமாக கொள்ளலாம். 3. விஞ்ஞான அறிவு. அறிவின் தரம் இன்னும் ஒரு படி உயரும்போது இயற்கை நிகழ்ச்சிகளுக்கும் இயற்கை நியதிகளுக்கும் காரணம் கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாக அறிவு எழுந்து நிற்கும். இதுவே 3ஆம் படி. இதனை முன்னோரின் விஞ்ஞானமய கோஷம் எனலாம். 4. இறை அறிவு. நியதி தவறாமல் இயக்கம் நடத்தும் இந்த இயற்கையின் தத்துவம் என்ன? அதனை ஆராயும் நான் யார்? எனக்கும் அதற்கும் தொடர்பென்ன, உறவென்ன என்று ஆராயும் பக்குவம் பெற்ற அறிவின் நிலையே அதன் 4ஆம் படி. இதனையே முன்னோர் சொன்ன பிராணமய கோஷத்துக்கும் அதன் முடிவான ஆனந்தமய கோஷத்துக்கும் ஒப்பிடலாம். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.